வணக்கம். சக்திவேல் இந்து முன்னணி. இன்றைய தினம் வீரத்துறவி ராமகோபாலனுடைய நினைவு நாள். இந்த நாளில் நாம் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். எல்லாருன்னா யார்? ஒரு ஹிந்துவாக பிறந்த அனைவரும் நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நான் ஒரு ஹிந்து. ஹிந்துனா என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஹிந்து ஹிந்துன்னு சொல்கிறான் அப்படின்னு நம்ம எல்லோரும் சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயம் நடந்தால் பெருசாக போச்சுன்னா நம்ம எல்லாரும் அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த ஹிந்துன்ற வார்த்தையை நாம் நம்மளுக்குள்ளே சோதிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம் எழணும். இந்த ஹிந்துன்ற வார்த்தை என்ன? ஹிந்துனா யார்? ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் யார்? நம்மளாம் யார்? அப்போ நம்மளாம் யார் என்னவா இருக்கோம்? அப்போ ஜாதியால் பிரிஞ்சிருக்கோமா? அரசியலால் பிரிஞ்சிருக்கோமா? இல்லை எந்த நோக்கத்தில் நம்மளாம் பிரிஞ்சிருக்கோம்? ஹிந்துன்ற வார்த்தை எப்படி ஒன்றிணையுது அப்படின்றத நம்ம உற்று நோக்கணும். நம்மளுக்குள்ளே ஒரு சிறு சந்தேகங்கள் வரணும். இந்த சந்தேகங்கள் ஒரு ஹிந்து ஒற்றுமையாக மாறணும். பல்வேறு இடத்துல ஒற்றுமையாக இருக்காங்க, பல்வேறு மதத்தில் ஒற்றுமையாக இருக்கான், ஆனால் பிரிஞ்சு இருக்கான். ஆனால் நம்ம ஹிந்துவாக பிறந்த அனைவரும் பிரிஞ்சே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் வீரத்துறவி ராமகோபாலன்ஜி பல கட்ட முயற்சி பண்ணியிருந்தார். அவருடைய 45 ஆண்டு இயக்க வாழ்க்கை வேலை ஏகப்பட்ட விஷயம். இந்து முன்னணி எதற்காக, ஏன் என்ற கேள்வி ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கணும். இந்து முன்னணி இயக்கம் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காகவோ அரசியல் நோக்கத்துக்காகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வாங்க இந்து முன்னணியில் சேருங்க, ஒரு ஹிந்து முன்னணியில் சேர்ந்தால் எங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குன்றதுக்காகவோ இந்து முன்னணி துவங்கலை. ஒவ்வொரு ஹிந்துவும் பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்து முன்னணி துவங்கினாங்க அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் வரணும். இந்து முன்னணி எதற்கு? ஹிந்துவை காப்பாற்ற. அந்த ஹிந்து யார்? நான். என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். என்ன காப்பாற்றுறது? நான்லாம் நல்லா தானே இருக்கேன், என்னை யார் வந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம், ஆலயம், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்றுபடணும், ஒற்றுமையாக இருக்கணும், நம் கலாச்சாரத்தை பின்பற்றணும். ஒரு ஹிந்துவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடன் பயணம் செய்ய சக்தி.